அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. இப்போ நான் மோட்சம் அடையணும்னா மகான்கள் சொன்னதை நான் கேட்கணுமா, இல்லை அந்த மகான்களுக்கு கோயில் கட்டினா மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ அது சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு மகான் ஒரு பாடல் வடிவத்தில் பாடல் எழுதியிருக்கார். அதாவது திருமந்திரத்தில் திருமூலர், மாணிக்க வாசகர் திருவாசகம், ஞானத்தாழிசை அப்படின்ற நூல் இருக்குது. இப்போ திருவருப்பா உள்ள 6ஆம் திருமுறை, இதிலெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்களோ அவர்கள் எந்தெந்த நிலையை எப்படி எப்படி அடைந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதன் வழியில் நீங்கள் நடந்தால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா? நான் இந்த வழியில் தான் சென்று மோட்சமடைந்தேன் என்று மாணிக்க வாசகர் ஞானத்தாழ் இசையில் கூறுகிறார். அப்படி அதே போல் அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா? இல்லை அவர் சிலைக்கு பூஜை செஞ்சு மாலையிட்டு அவருக்கு கோவில் கட்டி அவருக்கு மண்டபம் கட்டி ஏதாவது செய்தால் ஞானம் கிடைக்குமா, மோட்சம் கிடைக்குமா என்று அறிவார்ந்த மக்களே நீங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும். நல்ல தெளிவாக சிந்திச்சிங்க. இப்போ ஒரு சாப்பாடு நமக்கு பசிக்குதுன்னாக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பாடு கேட்குறோம். எங்கேயோ வீட்லேயோ இல்லை ஹோட்டல்லையோ சாப்பாடு கேட்குறோம். அவங்க இலையை போட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு பரிமாறி குழம்பு ஊற்றி கூட்டு பொரியெல்லாம் வச்சு நம்மளை சாப்பிட சொல்லுவாங்களா, இல்லை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அப்படி சாப்பிட சொல்கிறாங்க. அதை சாப்பிட்டா தான் நமக்கு என்ன ஆகும்? பசி தீரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து நம்ம சாப்பிடணும். அதை சாப்பிட்டா தான் நமக்கு பசி தீரும். அவங்க சாப்பாடு கேட்ட உடனே அவங்க ஒரு சாப்பாடு இருக்கிற ஒரு வரைபடத்தை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. உங்களுக்கு கோபம் வருமா, வராதா? அந்த இலையில் இருக்கிற சாப்பாடை நம்மளால் சாப்பிட முடியுமா? நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. சரி, அப்படி இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பசி எடுத்துருச்சு. நான் சாப்பாடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா, சாப்பாடு வேணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா என் பசி தீர்ந்துருமா? இப்போ பசி தீருதுன்னா நான் சாப்பாடு சாப்பிட்ணும். அப்போ அவர் பாடலை பாடினாலோ எது